திருவத்தியன உற்சவம் சொல்லக்கூடிய வைகுண்ட ஏகாதேசி பெருவிழா வெகு விமரிசையாக நடந்து கொண்டு வருகிறது. அதிலே இன்று 4வது நாள் உற்சவமாக பெருமாள் திருமொழி மற்றும் கண்ணெனும் கருந்தெய்வம் காட்சி படைக்கின்றே என்று சொல்லக்கூடிய பாசுரங்களும், மேலும் கம்சவதமும் திருமேஷியாழ்வாருடைய பாசுரங்களும் இன்று பெருமாள் முன்னே அலங்கேற தயாராக இருக்கின்றது. இந்த அத்தியன உற்சவம் 20 நாளிலே 3 வதம் பிரசித்தமாக பேசப்படுகிறது. ஒவ்வொரு வதத்துக்கும் அருளப்பாடோடு இங்கே அந்த வதத்தினுடைய நாடகங்கள் நடத்தி காண்பிக்கும் வண்ணமாக இங்கே நடந்து கொண்டு வருகிறது. முதலிலே 4ஆம் திருநாளான இன்று கம்சவதம் பெரிதமாக பேசப்பட்டு வருகிறது. நாச்சியார் திருக்கோலத்தன்று ராவணவதம் பிரசித்தமாக நடைபெறும். பிறகு திருக்கைத்தல சேவைன்னு சொல்லக்கூடிய கைத்தல சேவை என்று 7ஆம் திருநாள் 47ஆம் திருநாள் அன்று ஹிரண்யவதம் பெரிதமாக பேசப்படும். கம்சவதம் அப்படின்னு சொன்னாலே பகவானுடைய ஒரு பராக்கிரமம் தெரிகிறது என்று சொல்லலாம். கம்சன் தனியாக ஒரு தவத்தை பண்ணியோ இல்லது ரிஷியினிடத்திலே வரத்தை வாங்கி கொண்டோ தான் சுபலத்தை அடையவில்லை. காலநேமியுடைய அம்சமாக வளர்ந்த அந்த கம்சன் பகவான் கிருஷ்ணன் அஷ்டாத்மா அஷ்டமோ கர்ப்பகா இந்த 8வது கர்ப்பம் உன்னை மரணம் செய்ய போகிறது என்று சொன்னதும் 7 குழந்தைகளையும் கொன்றான். 8வது குழந்தையாக வசுதேவ தேவகிக்கு பகவான் தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் என்று பிறந்து நந்தகோபுர குடிலே வளர்ந்து வந்து பிறகு கம்சனை பகவான் வதம் செய்தார் என்பது பிரசித்தமாக சொல்லப்பட்ட ஒரு காவியம். அதே இன்று பெருமாள் முன்னே அழகாக அரவர் சேவையிலே அரவர் சுவாமிகள் நடத்தி காண்பிப்பது பெருமாள் இன்று உளமாற அதை கண்டுகளிப்பார் என்று நாமும் அந்த சேவை காண தயாராக உள்ளோம். 2வது பெருமாள் திருமொழி சொல்லக்கூடிய குலசேகர ஆழ்வாருடைய பாசுரங்களும் இன்று பெருமாள் முன்னே அபிநயம் செய்யப்பட போகிறது. கொல்லைநகர் குலசேகரன் சொல்லக்கூடியவர் ராமபிரானையே மனதில் வைத்து கொண்டு பெருமாளை சரணாகதி செய்தவர். தான் தனியாக குலசேகர ராமாயணம் என்று ஒன்று தனியாக பதிகமே பண்ணியுள்ளார். பிறகு சக்கரத்தாழ்வாருடைய அம்சமாக திருமேஷி வீரான் சொல்லக்கூடிய திருமேஷி ஆழ்வாருடைய திருச்செந்த விருத்தம் பெருமாள் முன்னே இன்று அயல் சேவையிலே ஒழுங்கப்படும். ஆக சூரிய வம்சமும் சந்திர வம்சத்தையும் சேர்ந்து பகவான் என்று அனுபவிக்கிறார் என்பது பெருமாள் சாற்றிக் கொண்டிருக்கிற திருவாபரணத்திலே நமக்கு தெரிகிறது. முத்துக்கிரீடம் அவை குறிப்பது சந்திர வம்சத்தை. அதற்கு சரியாக பக்கத்திலே முன்னே கலிகோத்தாரா சொல்லக்கூடிய ஆபரணத்திற்கு கீழே பகவான் சூரிய பிரபையும் சாத்தி கொண்டிருக்கிறார். பெருமாள் திருமொழியிலே சூரியகுல ராஜாவாக இருக்கக்கூடிய இக்ஷ்வாகு வம்சத்தில் அவதரித்த ராமபிரானை பற்றி பாடுவதாலே அந்த சூரிய பிரபை சாத்திருக்கிறார்களா? சந்திரவம்சத்திலே பிறந்த கண்ணென்னும் கருந்தெய்வம் காட்சி படைக்கின்றே என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரவம்சத்திலே அவதரித்த கிருஷ்ணரை பற்றி பாடுவதற்காக முத்துக்கொண்டை சாத்திருக்கிறார்களா? இவை பெருமாளுக்கே அறிந்த ஒன்று. 16 வரன் ஒரு முத்துமாலையும் கையிலே ரத்ன அபயஸ்தங்களும் மார்பிளே மகாலட்சுமி பதக்கமும் பெருமாள் பதக்கமும் சாற்றிக்கொண்டு இன்று பகவான் பகல் 4ஆம் திருநாளிலே பகவான் எப்படி சூரிய குலத்தையும் சந்திரகுலத்தையும் அனுபவிக்கிறாரோ அதை கண்டு நாமும் கழிப்போம் என்று பகல் 4ஆம் திருநாள் உற்சவத்தின் வைபவத்தை இந்த நிகழ்ச்சியிலே நாம் பகிர்ந்திருப்பது பகவானுடைய ஒரு மனதில் எவ்வாறு தன்னுடைய சேஷ்டிதங்களை அறையர் கூறுகிறார்களோ நாமும் அதை அனுபவிப்போம்.